வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக டீ கடைகளில் கிடைக்கிற பிஸ்கெட்டை அவன் இல்லாமல், பட்டர் இல்லாமல், எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாமல் கோதுமை மாவை வச்சு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு ப்ரிப்ரேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலும் ஒரு சல்லடையும் எடுத்துக்குவோம். அந்த சல்லடையில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு, அதுலேயே அரை கப் அளவு நாட்டு சர்க்கரை, இதுக்கு பதிலாக நீங்கள் ஜீனி கூட சேர்க்கலாம், அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்குவோம். சளிச்சு எடுத்தாச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவு நெய், 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எல்லாமே நெய்யாவோ அப்படி இல்லைன்னா பட்டராவோ சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்குவோம். நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதால பால் சேர்த்து பிசையும் போது சர்க்கரை மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பால் அதிகமாக சேர்க்காம கொஞ்சமாக சேருங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு சேருங்க போதும். பால் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்குவோம். சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி லேசாக மாவை தூவிட்டு ரெடி பண்ணி வச்ச மாவை கொஞ்சமாக எடுத்து உருட்டி வச்சு இப்படி தேய்ச்சிக்குவோம். ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் நல்லா கனமாகவே தேய்ச்சிக்குவோம். தேய்ச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி டம்ளர் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மூடியை வச்சு இப்படி வட்ட வட்டமாக வெட்டி எடுத்துக்குவோம். ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்க மாவெல்லாம் எடுத்துட்டா அழகாக வட்ட வட்டமாக வந்துடும். மாவை இந்த அளவுக்கு கனமாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெல்லி சேர்ந்தால் அது சிப்ஸ் மாதிரி ஆகிடும். இதே மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி கட் பண்ணி பிஸ்கெட்டை ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ண பிஸ்கெட் மேலே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு ஏதாச்சும் டிசைன் போட்டுக்குவோம். ப்ளைனாக இல்லாமல் இந்த மாதிரி டிசைனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும்ல, அதுக்காக தான். ரெடி பண்ணியாச்சு. இதை பேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம குக்கர் தான் யூஸ் பண்ண போகிறோம். குக்கருக்கு பதிலாக நீங்கள் அடி கனமான எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். கீழே நல்லா 1/4 இன்ச் அளவுக்கு உப்பு அப்படி இல்லைன்னா மணல் போட்டுட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்குவோம். ஸ்டாண்டுக்கு பதிலாக நீங்கள் ஏதாச்சும் சின்ன கிண்ணம் கூட யூஸ் பண்ணலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குக்கரை ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிடுவோம். 10 நிமிஷம் ஆச்சு. ரெடி பண்ண பிஸ்கெட்டை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு அதை அந்த ஸ்டாண்டு மேலே வச்சுருவோம். பிஸ்கெட் அதிகமாக இருக்கிறதால நான் இதுக்கு மேலேயே இன்னொரு அடுக்கும் வைக்க போகிறேன். அதுக்காக இந்த பிளேட்டு மேலேயே இன்னொரு ஸ்டாண்டை வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி இன்னொரு பிளேட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வச்சிடலாம். பிளேட் இந்த மாதிரி ஓரங்களில் ஒட்டாமல் சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிளேட்டில் டைரெக்டாக ஹீட் ஏறி பிஸ்கெட் கருகிடும். இப்போ இதை மூடியால் மூடிடுவோம். கேஸ் கட் விசில்லாம் போட தேவையில்லை. சும்மா மூடி மாதிரி மட்டும் மூடி வச்சுக்குவோம். 20லேருந்து 25 நிமிஷம் லோ ஹீட்டில் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
பாருங்கள் பிஸ்கெட் நல்லா கலர் மாதிரி உப்பெல்லாம் வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சுடுவோம். சூடாக இருக்கும்போது பிஸ்கெட்டை எடுக்க வேணாம், பிஸ்கெட் வந்து உடஞ்சிரும். சூடாக இருக்கும்போது பிஸ்கெட் வந்து சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா ஆரம் எடுத்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். அவ்வளோதாங்க, நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக டீ கடை நெய் பிஸ்கெட் ரெடி. இதை ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சா 1 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ கூட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இது குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள் எவ்வளவு மொறுமொறுன்னு இருக்குன்னு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.